நீ என்ன பைத்தியக்காரனாக்க பார்த்த, நான் உன்ன பைத்தியக்காரியாக்கி ஒரு ராத்திரியாவது உள்ள அடைச்சிட்டேன் பாத்தியா? பரவாயில்லம்மா, நல்லா ஆக்ட் பண்ற. நீங்க என்ன சொல்றீங்க? ஏம்மா, ஒரு நபருக்கு பைத்தியமா இல்லையான்னு தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நாங்க இங்க வேலை செய்யறோம். உனக்கு ஒண்ணும் இல்ல, நீ நல்லா இருக்கேன்னு எனக்கு நேத்தே தெரியும். இருந்தாலும் போலீஸ் தப்புறதுக்காக நீ இந்த மாதிரி எல்லாம் ஒரு நாடகம் ஆடுறேங்கிறதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். பாவம் பெண், உன்னை காப்பாத்தணும்னு என் மனசுல ஏதோ ஒரு எண்ணம் தோணுச்சு. அதனாலதான் நானும் உன் கூட சேர்ந்து அப்படி ஆக்ட் பண்ண போட்டு அந்த நாடகம் நேத்தோட முடிஞ்சு போச்சு. உன் பைத்தியக்கார வேஷத்தை கலைச்சிட்டு உண்மை சுரூபத்துக்கு வா. நீ யாருமா? பைத்தியமா நடிக்க வேண்டிய அளவுக்கு வாழ்க்கையில என்னம்மா ஏற்பட்டுச்சு? இதோ பாரு, நான் அப்பா மாதிரி. என்கிட்ட உண்மையை சொல்லு, என்னால முடிஞ்ச அளவு ஏதாவது ஹெல்ப் பண்றேன். சொல்லுமா, சொல்லு. அப்பா, அப்பா, அழாதம்மா, அழாத. நீ பெரிய குழப்பத்துல இருக்கேங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ யாரு என்னன்னு இப்ப ஒண்ணும் சொல்ல வேண்டாம். அதோ பார், அதுதான் என்னுடைய கோட்டர். வாங்கி போல. டாக்டர், என்ன மன்னிச்சிடுங்க. டாக்டர், என்ன மன்னிச்சிடுங்க. நான் உங்களை ஏமாத்தணுங்கிற எண்ணத்தோட அப்படி செய்யல. என் தலைவிதி என்ன அப்படி எல்லாம் ஆட்டி வைக்குது. டாக்டர், என் வாழ்க்கையை பத்தி உங்ககிட்ட நான் என்ன சொல்ல? ஒன்னும் சொல்ல வேண்டாம்மா, நீ இப்ப ஒன்னும் சொல்ல வேண்டாம். பாப்போம், வாமா. வாமா, ஓகே ஓகே. எனக்கு மனைவி, குழந்தை, உற்றார் உறவினர் யாரும் இல்லை. நான் ஒரு தனி ஆடு. இன்னும் கொஞ்ச நாள்ல ரிட்டையர் ஆக போறேன். உனக்கு ஆதரவு காட்டுறதுக்கு யாரும் இல்லைன்னா நீ என்னுடைய வளர்ப்பு மகளா என் வீட்டிலேயே தங்கலாம். டாக்டர், உங்க கருணை உள்ளத்தை பாராட்டுற அளவுக்கு எனக்கு அருகதை இல்லை. இருந்தால் எங்கேயுமே நிரந்தரமா இருக்கு என் மனசு விரும்பல. ஏம்மா, ஏன்? வாழ்க்கையில ஏமாற்றம் அடைஞ்சிட்டா, அதுவும் பெண்ணா பிறந்தவங்களுக்கு அந்த நிலைமை ஏற்பட்டுட்டா வாழ்வையே முடிச்சுக்கணும்னு தானே தோணும். நோ 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 நோ, அது கூட எதிர்த்து போராடி வெற்றியடைய பார்க்கணும். அதை விட்டுட்டு சாகணும்னு நினைக்கிறது, அதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அது சுத்த கோழைத்தனம். டாக்டர், ஏதோ கேள்விகள் கேட்கறதாக நினைக்க வேண்டாம். ஒரு பெண்ணுக்கு தேவையானது என்ன? கண்ணிறஞ்ச கணவன், கவலை இல்லாத இல்லற வாழ்வு. அந்த இல்லற வாழ்க்கைக்கே போறதுக்கு முன்னால இடையூறு ஏற்பட்டுட்டா? வீட்டுல இருக்கிற பெரியவங்க செய்யற காரியம் ஒழுங்கா செஞ்சாங்கன்னா ஏமா அப்படி எல்லாம் ஏற்படுது? ஏதோ எதிர்பாராத விதமா இடைஞ்சல் வந்ததுன்னு நினைச்சுக்கணும். அந்த இடைஞ்சல் எப்படி வந்தது, ஏன் வந்ததுன்னு சொன்னா தானே நானும் பதில் சொல்ல சௌரியமா இருக்கும். சொல்ல சங்கடமா இருக்குடா. சும்மா சொல்லுமா. வக்கீல் கிட்டையும் டாக்டர் கிட்டையும் எப்பவும் உண்மையே சொல்லணும். சொல்லு. பேப்பர் சார். ஆண்டனி, சீக்கிரம் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணு. எஸ் சார். ஏம்மா, என்ன? ஒண்ணுமில்ல டாக்டர். ஒண்ணும் இல்லையா? ஏதாவது அதிர்ச்சி அடையும்படியான சம்பவம் ஏதாவது வந்திருக்கா? இல்லையே, அப்படி ஒண்ணும் வரல. அப்படி ஒண்ணும் இல்லைன்னா ஏன் கொண்ட சும்மா கொண்ட.
காணவில்லை. மேலே படத்தில் காணும் என் மகள் நளினாவை கடந்த 2 நாட்களாக காணவில்லை. அவளை பார்த்தவர்களோ அல்லது அவள் இருக்குமிடம் அறிந்தவர்களோ கீழ்கண்ட விலாசத்திற்கு தெரியப்படுத்தினால் தகுந்த சன்மானம் வழங்கப்படும். இங்கனம் வி மாணிக்கம் 33 மகேஸ்வரி கோயில் தெரு, மணியூர். நளினா, உன்னை காணாமல் நான் படும் வேதனை சொல்லி முடியாது. உன் எண்ணப்படியே நிச்சயமாக நடந்து கொள்கிறேன். உடனடியாக நீ வீடு வந்து சேரவும். ஏமா நளினா, நளினா, நளினா. ஆண்டனி, ஆண்டனி, இங்க ஒரு பொண்ணு இருந்தால, அவ வெளியே ஓடிட்டா. அவ எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கொண்டுட்டு வா. ஓடு. ஹலோ ஹலோ ஹலோ, டவுன் போலீஸ் ஸ்டேஷன்.